வெல்கம் டு எல்விஎம் சினிமா. இன்றைக்கி நம்ம அந்த திரை விமர்சனத்தில் நடிகர் கவின் நடிப்பில் வந்திருக்கக்கூடிய ஸ்டார் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கவினுக்கு வந்து இது 3வது படம். அதுக்கடுத்து முதல் 2 படங்கள்லாம் என்ன ஆச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருப்பார். அவருடைய டாடா படங்களும் என்ன ஆச்சுதுன்னா கதையும் சரி பெர்ஃபார்மன்ஸும் சரி நல்லா இருந்துச்சு. அந்த அடிப்படையில் வச்சு பார்த்தோம்னா இந்த ஸ்டார் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து என்ன ஆச்சுன்னா ஒரு மிகப்பெரிய நடிகராகணும் அப்படின்றது தான் கதாநாயகனுடைய கனவு. அதுக்காக அவங்க அப்பாவும் என்ன செய்கிறாருன்னா மெனக்கிடுறாரு. தன்னுடைய பையன் வந்து நல்லா ஹீரோவாக ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இந்த கடையில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சினிமா துறையில் ஒரு நடிகராகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஒரு வாய்ப்பு தேடி அலையிறவனுக்கு திடீர்னு உடனே வாய்ப்பு கிடைக்கிறதும் கிடையாது. புகழின் உச்சிக்கு போகக்கூடிய ஒரு நடிகருக்கு முதல்ல அவருக்கு சான்ஸ் தேடும்போது எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பார் அப்படின்றத மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் கவினுடைய பெர்ஃபார்மன்ஸுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு அப்பாவாக நடித்த லாலும் சரி தன்னுடைய நடிப்பை நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே காட்டியிருக்காரு. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நடிகனாகணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு கதாநாயகனுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாரு, அதுக்கடுத்து அவர் கதாநாயகனாக மாறிட்டாரா மாறலையா, இது மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிது, எத்தனை பேருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை எதிர்பாராத என்ன விபத்துகள் நடக்குது அப்படின்றத இந்த படத்தினுடைய கதையை. கவின் என்ன செய்கிறாரு, ஒரு கதாநாயகனை தன்னை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக வாய்ப்புக்கு தேடி அலையிற இடங்களில் பூரா பார்த்திங்கன்னா வாய்ப்பு மறுக்கப்படுது. உடனே அவர் என்ன செய்கிறாரு, இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மும்பை போகிறார். மும்பையில் ஒரு பயிற்சி பட்டறையில் சேர்ந்து தனக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அங்கேயும் என்ன செய்யுதுன்னா சில இடங்களில் வாய்ப்பு மறுக்கப்படுது. ஒரு கட்டத்தில் தான் நினச்ச மாதிரி அந்த வாய்ப்பு கிடைக்கிது. அந்த வாய்ப்பு கிடைக்கிற சமயத்தில் அவருக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அது முகத்தில் காயமாகிடுது. அதுக்கடுத்து மிகப்பெரிய நடிகர் ஆகிறாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸாக வச்சு ஒரு கதையாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த மொத்த படத்துலேயும் என்ன செய்கிறாருன்னா நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். பாடல் காட்சிகளும் ஓரளவுக்கு என்ன கேட்கும்படி நல்லாவே இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து என்ன ஸ்லோவாக இருந்தாலும் படத்தில் பார்த்திங்கன்னா எல்லா இடங்களும் வந்து ஓரளவுக்கு சீன் பை சீனில் வந்து என்ன செய்யணும் மொத்த படத்தையும் தூக்கி நிப்பாட்டினது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவின் தான். அதுக்கு இணையாக நடித்தது வந்து நம்ம லாலு அவருடைய தந்தையாக நடித்து நல்லாவே பண்ணியிருக்காரு. கதாநாயகி வந்து பார்த்திங்கன்னா 2 கதாநாயகி. ஃபஸ்ட் ஹாஃபில் வர கதாநாயகியும் அதோட முடியுது சரி, 2வது செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய கதாநாயகனுடைய நடிப்பும் சரி 2 பேரும் தனக்கு கொடுத்த நடிப்பை நல்லாவே பயன்படுத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தில் சில இடங்களில் சில குறைகள் இருந்தாலும் படம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்க்கும்படி ஒரு நல்ல படம்னு தான் சொல்லணும். இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. பார்த்தா என்னென்னா இது சினிமாவில் ஒரு நடிகனாக ஆசைப்படுற ஒரு வெறியில் இருக்கக்கூடிய இன்னமும் வந்து கோடம்பாக்கத்தை சுற்றி இருக்க ஒரு குரூப்புகளுக்கு வேணால் இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸாக ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு இந்த படம் போய் சேருமா, நல்லா பிடிக்குமா அப்படின்றது ஆடியன்ஸுக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். இந்த படத்தை பாருங்கள், படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல படத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.